ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இந்த வீடியோவில் நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்குது, அவங்களுக்கான க்ரைட்டீரியா என்ன அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபிக்ஸட் டென்யூர் என்ஜினியர். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிசிப்ளினுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து வேரி ஆகுது. எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா 48 வேகன்சிஸ் இருக்கு, மெக்கானிக்கல்ல 52 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 75 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கல்ல 2 வேகன்சிஸ் இருக்கு பெங்களூர் காம்ப்ளெக்ஸ்ல. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு லொகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஜோத்பூர்லலாம் 3 வேகன்சி, மும்பை அண்ட் விசாக்ல நமக்கு எலக்ட்ரானிக்ஸ்க்கு 24 வேகன்சிஸ் இருக்கு. விசாக், டெல்லி அண்ட் இண்டோர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 10 வேகன்சிஸ். கசியாபாத்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல 10 வேகன்சிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 5 வேகன்சிஸ் இருக்கு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, அப்பர் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ், ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கணும். என்ன டிசிப்ளின்லன்னு கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்ன டிசிப்ளின் எல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் வந்து எலிஜிபிள். மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் engineering, information technology, information science and engineering, data science and engineering, artificial intelligence எல்லாமே eligible. எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ மினிமம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலாக நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதை பொறுத்து நம்ம இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து 85 மார்க்ஸுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட்ல என்னென்ன டாபிக்ஸ், டெக்னிக்கல் ஆப்டிடியூட்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 35%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு 30%. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து டென்டேட்டிவா டிசம்பர்ல இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. பே அண்ட் அலவன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 400 rupees plus 18% of GST, so 472 rupees. அண்ட் எக்ஸம்ஷன் வந்து நமக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து அவங்க கேட்டிருக்க பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இனிஷியலாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ஒர்க்கிங்காக இருந்தோம் அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், 10th or 12th மார்க் ஷீட், எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட், ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட், அண்ட் சிஜிபிஏலேருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் ஆஃப் நார்ம்ஸ், கேஸ்ட் சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இன்கேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டே டு அப்ளை என்ன அப்படின்னா December 10. இதுதான் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த லிங்கை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் லாகின் டு அப்ளை லிங்க் இருக்கு. நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்தோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலாக நம்மளுடைய நேம், டிசிப்ளின், இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம லாகின் ஐடி அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட மெயிலுக்கு வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம மறுபடியும் லாகின் பண்ணி இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.